வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் "ரத்தம் ஒரே நிறம்" நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 50. மொத்தம் அத்தியாயங்கள் 52. பூஞ்சோலையை ஓட்ட நடையாக அழைத்து வந்தார் பைராகி. "எங்கய்யா கல்லு முள்ளெல்லாம் கூட்டியாடுற? வந்துதான் பாரேன், தெரியும் ஒரு முக்கியமான ஆளு மாட்டிக்கிட்டு இருக்குல்ல." மண்டபம் திரும்பும்போது மேற்கு திசை சூரியனும் ஆங்கிலேய பீரங்கியும் சிவக்க வைத்து கொண்டிருந்தன. பறவைகளுக்கு பைத்தியம் பிடித்திருந்தது. மௌனம் அவ்வப்போது உடைந்து கூக்குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. இந்நேரம் அவங்க போடு போடுன்னு போட்டாங்க. இப்ப வெள்ளக்காரங்க விடிவு காலமே கிடையாது என்று பைராகி காட்டுப்பாதையை மிதித்தார். ஊருக்குள்ள என்ன சமாச்சாரம்? ஊரே கொள்ளுன்னு போயிருச்சு. எல்லாமே ஓடுறாங்க வடக்கால. நானு, நீ, ஒரு நாய் தான் பாக்கி என்றாள் பூஞ்சோலை. சீலை எதுக்கு கேட்ட? வேஷம் போடவா? வந்து பாரு, சீலை வேணும். முத்துக்குமரன் கலவரத்துடன் கைகளை பிசைந்து கொண்டு காத்திருந்தான். "ஆலப்பாக்கம், நீ இன்னும் குண்டு பட்டு சாகலியா? வா வா, எத்தினி நேரம்? பைராகி சொல்லிட்டீங்கல்ல." "இன்னும் இல்ல, பூவு அதோ பாரு." மண்டப மூலையில் எமிலி முழந்தாளிட்டு தன்னை பந்தாக சுருட்டிக்கொண்டு கால்களுக்கு இடையில் கண்ணும் பதித்து பயந்து போன பூனைக்குட்டி போல் உட்கார்ந்திருந்தாள். "அட வெள்ளக்காரி, இதாரு பைராகி?" "பட்டணத்து சீமாட்டி, யாரு தெரியுமில்ல? மக்கிதுரை சம்சாரம். காடு மலை தாண்டி கொல்ல வந்திருக்கானே அந்த மக்கிதுரை பெண்டாட்டி. எப்படி பாக்குது பாரு." "கொல்ல போறீங்களா?" என்றாள் படபடப்புடன். "இல்லை, காப்பாத்த போறோம். இது மேல எனக்கு விரோதம் இல்லை." பைராகி அவளிடம் வந்து, "சீலை கொண்டாந்திருக்கல்ல, சுத்து, இந்த அம்மாவுக்கு சுத்து. அப்புறம் இந்தா கலர் பொடி, தண்ணியில நனைச்சு முகம் கை கால் எல்லாம் தீத்தி விடு." "எதுக்கு?" "அது நம்ம ஊரு பெண்ணாக்கு, ஊருக்குள்ள அழைச்சிட்டு போகணும்." "எதுக்கு?" "பத்திரமா வச்சிருந்து இவளை வெள்ளைக்காரங்க கிட்ட ஒப்படைக்கணும்." "ஒப்படைச்சு?" "சும்மா கேள்வி கேட்காத, வேலைய பாரு." பைராகி எமிலியிடம் சென்று, "தொரம்மா, she gives சீலை, you wear சீலை, she makes you black like me, we go town, night black, you also black" என்றார். எமிலி புரிந்து கொண்டு, "How can I ever thank you? You are so good" என்றாள். கண்களில் கண்ணீர் பளபளத்தது. "We all good people, don't fear" என்றார் பைராகி. பூஞ்சோலையும் "Don't fear" என்று எதிரொலித்து, "அப்பால போய் நில்லுங்கய்யா, பொம்பளை சீலை கட்டுறத பார்க்க வேண்டாம், வாம்மா" என்றாள். எமிலி உயரமாக எழுந்து நிற்க பூஞ்சோலை கிழிசல் கவுனை கழற்றினாள். கருஞ்சிவப்பு சீலையை அவள் இடுப்பில் சுற்றினாள். ரோசா கணக்கா உடம்பு. பாவிங்களா, எல்லாம் காயம் பாரு. ஐயோ பாவம், வேத்து நாட்டுல பிறந்து இங்க வந்து சுடுகாட்டுல அல்லல் படணும்னு ஓன் விதியா? உட்காரு, சிட்டு. முகத்தில் முதல்ல கரி தீத்திக்க. கருப்பை நெருப்பாக்கி, நெருப்பை கருப்பாக்கி. இந்த கண்ணை என்ன செய்யறது? கடல் மாதிரி இருக்குதே, எப்படி கருப்பாக்க முடியும் பைராகி? "கண்ணை உற்று" என்று அந்த பக்கத்தில் இருந்து பதில் வந்தது. "தலைமயிறு தேன் நேரத்துல இருக்குதே, சும்மா சேலைய போட்டு மூடிரு, முகம் கருத்தா போதும். ஊருக்குள்ள போறப்போ யாரும் கவனிக்க கூடாது, அவ்வளவுதான்." பூஞ்சோலை தன் கால் கொலுசையும் கழுத்து நகைகள் சிலவற்றையும் எமிலிக்கு அணிவித்தாள். "டாக்கு டாக்குன்னு குதிரை நடக்காத, மெல்ல நட. இத பாரு, இந்த மாதிரி குனிஞ்சிக்க, இங்கெல்லாம் மூடிக்க, இப்படி இப்படி" என்று ஒத்திகை நடந்து காட்டினாள். எமிலி சிரித்தாள். "தேங்க்யூ ஸ்வீட் கேர்ள்" என்று அவளை கண்ணீர் வர முத்தமிட்டாள். இருட்டிவிட்டது. கான்பூர் அடிக்கடி குமுறிக்கொண்டிருந்தது. நால்வரும் சோலைக்குள் நடந்தார்கள். எமிலிக்கு செருப்பில்லாமல் நடப்பது சிரமமாக இருந்தது. அந்த மூவரின் மொழி புரியாவிட்டாலும் சிநேகம் புரிந்தது. சென்னையில் முதல் நடனத்தில் கப்பலில் தன் கணவனை தாக்க வந்தவனின் முகம் போல இருந்தது. அது சற்று குழப்பமாகத்தான் இருந்தது. என் கணவனை தாக்க வந்தவன் என்னை ஏன் காப்பாற்ற வேண்டும்? என்னை பணயமாக வைத்து ஏதாவது செய்ய போகிறார்களா? இருந்தும் இவர்கள் என்னை நடத்தும் விதம், எனக்கு உடை உடுத்த ஒரு பெண்ணை அழைத்து வந்தது, என்ன நடக்கிறது பார்க்கலாம். கவலைப்பட்டு அலுத்து போய்விட்டது. சென்ற மாதங்களில் பார்த்த அத்தனை கொடுமைகள் முன் அவளுக்கு எல்லாமே வெறுத்து போயிருந்தது. ஆனால் கடவுள் எனக்கு உதவி. ஒரு தினம் இந்த பயங்கரத்தில் இருந்து விடுபட்டு எல்லாவற்றிற்குமே முடிவு உண்டு. சமாதானம் வந்து
சென்னைக்கு வந்து இவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து அளிக்க வேண்டும். பெட்டிக்குள் இருக்கும் வைர நகைகளில் ஒன்றை இவளுக்கு தர வேண்டும். பட்டும் மஸ்லினும் படர்ந்த விலை உயர்ந்த வெளிர் நீல கவுனை இவளுக்கு அளிக்க வேண்டும். நகரத்தை அவர்கள் நெருங்க இருட்டியிருந்தும் பந்த வெளிச்சத்தில் மக்கள் சாரி சாரியாக விலகிக் கொண்டிருந்தார்கள். சொத்துக்களை விட்டு போக மனமில்லாமல் சக்திக்கு மீறிய சுமையுடன் எருது வண்டிகளிலும் குதிரைகள் மேலும் வேலைக்காரர்கள் மேலும் பண்டங்கள் நகர்ந்தன. தப்பித்தவறி விட்ட பெட்டிகளிலிருந்து முத்துரத்தினங்கள் இறைந்தாலும் பொறுக்குவாரின்றி அவசரத்தில் ஜனத்திரள் வெள்ளை பயத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. முத்து எமிலியை பந்தம் காட்டி பார்த்தான். வியர்வைக்கோடு கவலை தந்தது. ஊன்றி பார்க்க ஆள் இல்லைதான். மக்களுக்கு எதிரே நடக்க வேண்டியிருந்தது. மிகுந்த சிரமமாக இருந்தது. ஒவ்வொரு பொழுதில் எமிலி அவன் மேல் சூடாக ஒட்டிக்கொண்டிருந்தாள். முன்னே பூஞ்சோலை திரும்பி திரும்பி பார்த்து ஜனவெள்ளத்தில் கை நீட்டி அவனை இழுத்தாள். பைராகி இங்கே அங்கே தோன்றினார். வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் நம் எல்லோரையும் கொல்ல போகிறான். போ போ ஓடு. நானா எங்கே? யாருக்கு தெரியும்? சிப்பாய்கள் எங்கே? யாருக்கு தெரியும்? தாத்தா, இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கிறாய்? கிளம்பு கிளம்பு. நான் 70 வருடமாக கான்பூரில் இருக்கிறேன். சரி, இங்கேயே இறந்து போ. சபாஷ், இது யார் குழந்தை? அப்பா எங்கே? அம்மா எங்கே? யார் குழந்தையோ தோளில் தூக்கி வா. சந்தில் தப்பித்து 4 மூச்சு விட்டு கொண்டார்கள். வயதானவர்கள் கலவரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கர்ப்பிணிகள் அழுது கொண்டிருந்தார்கள். பூஞ்சோலை, முத்து, பைராகி, எமிலி 4 அந்த வீட்டில் நுழைந்தார்கள். ஒரு மாடு திரிந்து கொண்டிருந்தது. சதா பின்னணியாக ஊருக்கு வெளியே பீரங்கி சப்தம் கேட்டது. யோ பீப்பிள் என்றார் பைராகி எமிலியை பார்த்து. தே ஆர் வெரி லேட் என்றாள். பூஞ்சோலை உள்ளே சென்று அடுப்பு பற்ற வைப்பதை ஆர்வத்துடன் பார்த்தாள். கேன் ஐ ஹெல்ப் என்றாள். என்ன கேக்குது பைராகி? ஒத்தாசை செய்யட்டுமான்னு கேக்குது. வாசல்ல மாடு நிக்குதே, பால் கறக்க சொல்லு. அதெல்லாம் தெரியாது. அப்ப சும்மா குந்தி இருக்க சொல்லு. எமிலிக்கு இருந்த பசியில் கொடுத்ததை எல்லாம் சாப்பிட்டாள். காரத்தில் கண்ணீர் விட்டாள். பூஞ்சோலை அவள் தலையில் தட்டினாள். இருவரும் அருகருகே படுத்து கொண்டார்கள். பூஞ்சோலை எமிலியின் விரல்களை எடுத்து தன் விரல்களுடன் ஒட்ட வைத்து பார்த்தாள். ரேகை பார்த்தாள். உதடுகளை திறந்து பற்களை பார்த்தாள். ஊரை விட்டு சாரி சாரியாக மக்கள் விலகி கொண்டிருந்த அதே மாலைதான் ஜெனரல் நீல், எமிலியின் கணவன் மெக்கின்சி, ஆஷ்லி, ட்ரெவர் மற்றும் சென்னை இராணுவத்தின் மற்ற அதிகாரிகள் பீபிகர் கிணற்றை நெருங்கி எட்டி பார்த்தனர். நீல் அப்படியே பின்வாங்கி மை காட் என்றார். அங்கேயே உட்கார்ந்து விட்டார். கடவுளே, என்ன ஒரு கொடுமை இது! ஆஷ்லி அருகே செல்ல தயங்கினான். இல்லை இல்லை, நான் நினைப்பது இல்லை, அது வேறு ஏதோ. அங்கே நான் பார்க்க போவது நான் நினைக்கும் காட்சி இல்லை, இல்லவே இல்லை. எட்வர்ட் மெக்கின்சி முகத்தில் கைக்குட்டை அழுத்தி கிணற்றிற்கு வந்து எட்டி பார்த்தான். கிணற்றின் விளிம்பு வரை, ஆம், விளிம்பு வரை உடல்கள் நிரம்பியிருந்தன. தலைகீழாக, நேராக, மடங்கி, வளைந்து, வாய் திறந்து திறவாமல், கண் திறந்து திறவாமல், கைவிரல்கள் எதையோ பற்றி கொள்ள நினைத்த நிலையில், இரத்தங்கள் உறைந்து, கன்னங்கள் குழிந்து, பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள், ஒரு சில கிழவர்கள். அத்தனை பேரும் ஆங்கிலேயர்கள். சோம்பேறித்தனமாக சிறகடித்து பறந்து வந்த கழுகுகள் தைரியம் பெற்று திரிந்தன. மெக்கின்சி கீழே விழுந்தான். இட் இஸ் நாட் ட்ரூ எமிலி. என் எமிலி இதில் இருக்கிறாள். எமிலி, எமிலி. ஆஷ்லி மெக்கின்சியின் அருகில் சென்று அவனை தாங்கிக் கொள்ள மெக்கின்சி தரை மேல் தலையை மோதிக்கொண்டான். மேஜர் ஜெனரல் நீல் இதற்குள் தன்னை சுதாரித்துக் கொண்டு விட்டார். எழுந்தார். வா ஆஷ்லி, மற்றதையும் பார்த்து விடலாம். வேண்டாம் சார், என்னால் தாங்க முடியாது என்று நினைக்கிறேன். மெக்கின்சியின் மனைவி இவர்களுடன் இருந்தாள் என்பது தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. எமிலி, என் எமிலி. எட்வர்ட், எமிலி இறந்திருக்க மாட்டாள், விசாரித்து பார்க்கலாம். மெக்கின்சி அந்த கழுகுகளை நோக்கி சுட்டான். அவை சோம்பேறித்தனமாக பறந்து சென்றன. ஒவ்வொருவரையும் கொல்ல வேண்டும். யாரை? இந்தியர்களை.
இந்தியர்களையா? இதற்கு காரணமாக இருந்தவர்களையா? சார், எனக்கு அந்த முழு பொறுப்பையும் அளியுங்கள். நான் பழிவாங்க விரும்புகிறேன். ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும். ஜெனரல் நீல், அதை நான் தீர்மானிக்கிறேன். மற்றதை முதலில் பார்க்கலாம். கடவுளே, இதற்கு யாராவது பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். யாராவது இறந்துதான் ஆக வேண்டும். நீல் மெல்ல பீபிகர் வீட்டை அணுகினார். போகும் வழியில் தரையில் இரத்த தடங்களை பார்த்தார். உடல்களை இழுத்ததன் அடையாளங்களை பார்த்தார். கீழே குனிந்து கொத்தாக சந்தன நிற மயிர்கற்றை எடுத்தார். நீல் உணர்ச்சி வசப்படவில்லை. அவர் முகம் இறுகியிருந்தது. உதடுகளும் விரல் நுனிகளும் லேசாக துடித்து கொண்டிருந்தன. அந்த வீட்டின் அறைகள் அத்தனையும் காலியாக இருந்தன. ஆனால் அந்த அறைகளில் நடந்த துவம்சத்திற்கும் படுகொலைகளுக்கும் நிறையவே மௌன சாட்சிகள் இருந்தன. சுவர்களில் தரையில் எல்லாம் ரத்தம் சிதறி உறைந்திருந்தது. 2-3 அடி உயரத்தில் சுவர்களில் அந்த கைதிகளின் கடைசி நிமிஷ கிறுக்கல்கள் இருந்தன. துப்பாக்கி குண்டுகள் சிதறியதன் வட்ட அடையாளங்கள் லேசான சதை துண்டுகளுடன் இங்கும் அங்கும் தெரிந்தன. ஆஷ்லிக்கு 200 பெண்களின் குழந்தைகளின் மௌன அலறல் செவிப்பறையை தகர்த்தது. நீல் ஒரு குழந்தையின் ஆர்வத்துடன் சுவர்களை ஆராய்ந்து கொண்டு வந்தார். எட்வர்ட், ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு இரத்தக்கறைக்கும் அவர்கள் பதில் சொல்லத்தான் போகிறார்கள். கான்பூருக்குள் நுழையும்போது என்னிடம் கொஞ்சம் இரக்கம் மிச்சம் இருந்தது. இப்போது அது முழுவதும் வற்றி போய்விட்டது. இவர்களை கொல்வதில் இனி மனசாட்சி பிரச்சனையே இல்லை. நமக்கு இங்கு தெரியும் ஒவ்வொரு துளி இரத்தத்திற்கும் ஒரு இந்தியனை நாம் கொன்றாக வேண்டும். ஆஷ்லி அடக்கத்துடன், சார், நீங்கள் சொல்வது சரியே. ஆனால் எந்த இந்தியர்களை, யாரை கொல்வது என்பது பற்றி சற்று குழப்பமாக இருக்கிறது. யாராவது இந்த இரத்தத்திற்கு பதில் இரத்தம் தர வேண்டாமா? யார்? யார் என்பது எனக்கு இப்போது பிரச்சனை இல்லை. இந்தியர்கள், அவ்வளவுதான். இதற்கு நாம் தண்டனை கொடுக்கவில்லை என்றால் கடவுள் நம்மை மன்னிக்க மாட்டார். ராணி நம்மை மன்னிக்க மாட்டார். இங்கிலாந்து மக்கள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள். பத்திரிகைகள், மக்கள், மன்றம் எதுவும் மன்னிக்காது. ஆஷ்லிக்கு வயிற்றில் இரக்கம் கத்தி குத்தாய் செருகியது. யாரோ செய்ததற்கு வேறு யாரோ அதை அறியாதவர்கள் இறக்கப் போகிறார்கள். எட்வர்ட், ட்ரெவர்ட், ஆஷ்லி, ராத்திரிக்குள் எல்லா உடல்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து வரிசைப்படுத்த ஏற்பாடு செய்யுங்கள். நாளை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மரியாதைக்குரிய அடக்கம் தரலாம். மெக்கின்சி, சார், எப்போது பழி வாங்குவோம் என்றான். நாளை காலை விடியலில் நாம் எல்லோரும் சுத்தமாக குளித்துவிட்டு. எப்படி பழி வாங்க வேண்டும் என்று நீல் விவரித்த முறையை கேட்டு ஆஷ்லி அதிர்ந்து போனான். இத்துடன் 50வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து 51வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.